காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி வந்து இந்த மாதிரி புக் மார்க் பண்ணுறது, பட்டர்ஃப்ளை புக் மார்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஓல்டு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்படி நீங்கள் அந்த கலரில் மட்டும் பட்டர்ஃப்ளை ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுங்கன்னா வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கேல் அல்லது சிசர் வச்சுட்டு வெட்டுங்க. ஸோ இதில் வந்து மொத்தமாக 4 ஷீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஷீட்டில் பண்ணலாம். ஸோ இந்த ஷீட்டில் வந்து இப்படி ஒரு ஃபோல்டு வந்து இப்படி திருப்பி இந்த ஷேப்பில் வச்சுட்டு ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே போல் இன்னொன்று இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு, அந்த ஃபோல்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்ட் பண்ணதை எடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் வரும். அந்த ஷீட் என்ன பண்ணுங்கள், அப்படியே எடுத்து இந்த இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதே போல் திருப்பி அந்த பேப்பரை திருப்பிட்டு இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிட்டு இந்த ஷீட்டை வந்து அதே மாதிரி வந்து திருப்பி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹவுஸ் ஷேப்பில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த திருப்பினிங்கன்னா இந்த மாதிரி 2 இடம் இருக்கும். அதில் வந்து ஒரு இடத்துல பிடிச்சிட்டு இப்படி எடுத்துட்டு அடுத்த இடத்துலையும் இப்படி பிடிச்சி எடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. இதான் மெயின் பார்ட்டு. இது திருப்பி போட்டதை வந்து எடுத்துகிட்டு திருப்பி அதே ஷேப்பில் வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஃபோல்டிங் அந்த ஃபோல்டரை எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து இது நல்லா பிடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல இது வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் இதை அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும், பட்டர்ஃப்ளை ஷேப் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து மார்க்கர், எந்த மார்க்கர் வேணால் யூஸ் பண்ணுங்கள். அதோடைய கார்னர்ஸ் சைட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா ஹைலைட் பண்ணணும். ஜோஷா உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், அந்த கேஸ் பக்கத்தில் வெளியே அட்டைப்பெட்டியில் இருக்குல்லடா, அதெல்லாம் நான் அவனுக்கு எடுத்துகிட்டு போகணுண்ணா. பசங்கிட்ட கொடுத்துட்டு போட்டுருந்தீங்க.
உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி டாட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அழகான புக் மார்க் உங்களுக்கு ரெடி. இதை வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.